ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கேக்குதா? ஓகே. குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 9th மேக்ஸ்ல செட் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் லெசன்ல லாஸ்ட் எக்ஸசைஸ். இதோட இந்த சாப்டர் இஸ் ஓவர். ஸோ லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்னைக்கான திருக்குறள்ல இருந்து ஒரு குறள் பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் நம்ம லெசனுக்குள்ள போலாம். ஓகே. இன்னைக்கான மோட்டிவேஷனல் கோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக்குறள்ல திருவள்ளுவர் அறிவுடைமை சென்ற இடத்தார் செலவிடா தீதொரி நன்றின் பால் உய்ப்பது அறிவு. நன்றின் பால் உய்ப்பதறிவு அப்படின்னு இருக்கு. நன்றின் பால் உய்ப்பது அறிவு அப்படிங்கறதான் சென்ற இடத்தார் செலவிடா தீதொரி நன்றின் பால் உய்ப்பது அறிவு. இதனுடைய விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனம் சென்ற வழியெல்லாம் அதை செல்ல விடாமல் தீமையை விட்டு விலக்கி நல்ல வழியில் நடத்துவதே அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ்லயும் சொல்லிடுறேன். Without letting the mind to wander on its own will, wisdom steers from harm and towards good. அதாவது நம்மளுடைய மனசு ஒண்ணு சொல்லும், இன்னைக்கு நம்ம படிக்கலாம் இல்ல படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும். பட் அன்னன்னைக்கு நடத்துற பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பர்டன், சுமை கம்மியா இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வாரம் ஃபுல்லா படிக்க வேண்டாம், நம்ம இந்த வாரம் ஃபுல்லா கேம்ஸ்க்கு போயிடலாம், நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு மனசு சொல்லும். இன்னொரு மனசு சொல்லும், இல்ல இல்ல நம்ம படிச்சிடலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் நமக்கு தான் நம்ம தான் கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அப்போ நம்ம இதுவா நம்மளோட மைண்ட் எப்பவுமே என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் விளையாட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதுதான் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம், அதுதான் நமக்கு தேவை அப்படின்னு நினைப்போம். பட் அந்த மனம் சொல்றதெல்லாம் கேட்காம நமக்கு எது தேவை, எது முக்கியம், நம்மளுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை நல்ல வழியில கொண்டு வரதுதான் அறிவு அப்படின்னு சொல்றாங்க. மனம் சென்ற வழியெல்லாம் அதை செல்ல விடாமல் தீமையை விட்டு விலக்கி, நான் இங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த டெஃபினிஷன்ஸ் உங்களுடைய ஸ்டூடெண்ட் லெவல்ல சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஏஜ் குரூப்க்கு ஏத்த மாதிரி இந்த விளக்கங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது நான் இங்க உங்களுக்கு சொல்றேன். மனம் சென்ற வழியெல்லாம் அதை செல்ல விடாமல் தீமையை விட்டு விலக்கி நல்ல வழியில் நடத்துவதே அறிவு. இந்த அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து இந்த திருக்குறளுக்கான மீனிங் இதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு. ஓகேவா? ஓகே, இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போலாமா? இன்னைக்கு கிளாஸோட நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் ஓவர். ஓகேவா? 1வது பாடம் முடிஞ்சுது. அடுத்த கிளாஸ்ல இருந்து செகண்ட் லெசன் மெய் எண்கள் ரியல் நம்பர் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த பாடத்துல 1.6ல நம்ம 8வது கணக்கு வரைக்கும், அதாவது 6 வரைக்கும் பார்த்துருந்தோம். 7, 8 சேம் மாடல் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். இப்போ 9, 10, 11, 12, 13 அதுவும் ஒரே மாடல்ல தான். ஒரு 2 சம் பார்த்துட்டு இது நீங்க ஹோம்ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த பாடத்துல நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம்? இன்ட்ரடக்ஷன் அபவுட் செட். செட்டுனா என்ன, கணம்னா என்ன, கணமொழினா என்ன, அதனுடைய வரையறை, விளக்கம், டெஃபனிஷன், அப்புறம் அதனுடைய சம்ஸ் 1.1 எக்ஸசைஸ், அது ரிலேட்டட் கொஸ்டின். இன்னைக்கு எம்சிக்யூல ஒரு 2 கொஸ்டின் வரும். ஓகேவா? அப்புறம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்டை கணங்களை குறிப்பிடும் முறைகள், கணங்களை வரையறுக்கும் முறைகள், இது ரிலேட்டடா ஒரு 2 கொஸ்டின் இன்னைக்கு எம்சிக்யூல வரும். இப்படி ஒரு எக்ஸசைஸ்ல இருந்தும் ஒரு 2 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு எம்சிக்யூல நம்ம லாஸ்ட் 10 மினிட்ஸ் பார்க்க போறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் செட், எவ்வளோ கணங்களின் வகைகள் மொத்தம் எத்தனை இருக்கு அதுதான் என்னென்ன வகையான கணம் இருக்கு, சமகணம், சமான கணம், வெற்று கணம், ஓரிருப்பு கணம், எல்லாமே நம்ம டைப்ஸ் ஆஃப் அனைத்து கணம், தகு உட்கணம், தகா உட்கணம் எல்லாம் டைப்ஸ் ஆஃப் செட்ஸ்ல கணங்களின் பார்த்தோம். அப்புறம் செட் ஆப்ரேஷன்ஸ். செட் ஆப்ரேஷன்ஸ்ல கணங்களின் சேர்ப்பு பண்பு, வெட்டு பண்பு, யூனியன் ஆஃப் செட்ஸ், இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ்ல இதனுடைய ப்ராப்பர்ட்டி டோட்டலா 4 ப்ராப்பர்ட்டி: அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிமார்கன்ஸ் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ அசோசியேட்டிவ் அண்ட் காமுடேட்டிவ் 1.4ல செட் ஆப்ரேஷன்ஸும் 2 ப்ராப்பர்ட்டியும் பார்த்துருப்பீங்க.
1.5ல வந்து டிமார்கன் லாவும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் பார்த்திருப்போம். லாஸ்ட் எக்ஸசைஸ் தான் கார்டினாலிட்டி ஆஃப் த செட். ஸோ இங்க எல்லாமே இந்த 1.5 எக்ஸசைஸ் வரைக்குமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கணம் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. அந்த கணத்தில் உள்ள உறுப்புகள் எலிமெண்ட்ஸை வச்சு எப்படி சம்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது தான் பார்த்திருப்போம். இந்த கார்டினாலிட்டி ஆஃப் த செட் அப்படிங்கிறதுல வந்துட்டு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்து பார்க்கக்கூடிய சம்ஸ் தான் கார்டினால் அப்படிங்கிறது லாஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ இது அனைத்தையும் டச் பண்ணி தான் உங்களுக்கு இன்னைக்கான ஃபில் போர்ஷன் எம்சிக்யூ. நம்ம ஆல்ரெடி ஒன் பார்ட் ஆஃப் எம்சிக்யூ அப் டு 1.4 எக்ஸசைஸ் இருந்தோம் லாஸ்ட் 2 கிளாஸ் முன்னாடி. ஸோ இன்னைக்கு பார்க்க போறது வந்து 1.6 இன்க்ளூட்ஸ் 1.1ல இருந்து 1.6 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸ்மே டாபிக்ஸையுமே டச் பண்ணி பார்க்க போறோம். அண்ட் தென் இந்த பாடத்துல நம்ம பார்த்த டாபிக்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7 டாபிக்ஸ் ஓவராலா. 7 டாபிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு கம்பல்சரி ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 2 1 மார்க் வரும். ஸோ இதோடைய அப்படியே கண்டினியூட்டி 10ஆம் கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் லெசன்ல வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் ஸ்டில் உங்களுக்கு இருந்தா கூட நீங்க இன்னைக்கு கேட்கலாம். எந்த எக்ஸசைஸ்ல இருந்தாலும் நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு கேட்கலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து அப்படியே இதனுடைய பேஸ் நெக்ஸ்ட் இயருக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல வருது. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பேசிக் செட்ஸ், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்டு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட்டு இதெல்லாமே தெரிஞ்சாதான் அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் லெசன் உங்களால அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் 10th மேத்தமேட்டிக்ஸ்ல பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இன்னைக்கு கிளாஸ் முடியறதுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கு உள்ள போயிடலாம். ஓகேங்களா? இருங்க நான் கொஸ்டின் ஷேர் பண்றேன். எக்ஸசைஸ் 1.6ல கொஸ்டின் நம்பர் 9ல இருந்து பார்க்கணும். 9 பார்த்துட்டீங்கன்னா 9 and 10 எல்லாமே ஒரே மாடல் தான். சரிங்களா? ஒரே நிமிஷம். the cardinality of the setனா என்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து சிமுலேஷன்ஸ்ல பார்த்ததுதான். பட் இருந்தாலும் ஒரு டைம் உங்களுக்கு இன்னைக்கு சிமுலேஷன் ஜஸ்ட் காட்டுறேன். ஏங்கிற செட்ல சம் நம்பர்ஸ் இருக்கும், பிங்கிற செட்ல சம் நம்பர்ஸ் இருக்கும், சிங்கிற செட்ல சம் நம்பர்ஸ் இருக்கும், டிக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு செட்டுக்கும் சம் எலிமெண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏல 1,2,3,4, பில வந்து ஏ கமா பி கமா சி கமா டி. ஸோ இதற்கு இந்த A, n of B, n of C, the number of elements in the set is called the cardinality of set. ஆதி எண்களின் பயன்பாடுகள் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இந்த எக்ஸசைஸ். அதுதான் நம்ம இப்ப இன்னைக்கு 9th சம் பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 9, எக்ஸசைஸ் 1.6. ஒரு குடியிருப்பில் 275 குடும்பங்கள் தமிழ் செய்தித்தாளும், 150 குடும்பங்கள் ஆங்கில செய்தித்தாளும், 45 குடும்பங்கள் இந்தி செய்தித்தாளும் வாங்குகின்றனர். 125 குடும்பங்கள் தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாள்களையும், 17 குடும்பங்கள் ஆங்கிலம் மற்றும் இந்தி செய்தித்தாள்களையும், 5 குடும்பம் இந்தி செய்தித்தாள்களையும், 3 குடும்பங்கள் 3ஐயும் வாங்குகிறார்கள். குடியிருப்பில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தது ஒரு செய்தித்தாளையாவது வாங்குகிறார்கள் எனில் ஒரு செய்தித்தாள் குடும்பங்களின் எண்ணிக்கை என்னது? குறைந்தது 2 செய்தித்தாள்களை வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை என்ன? குடியிருப்பில் உள்ள மொத்த குடும்பத்தின் எண்ணிக்கை என்ன? In a colony, 275 families buy Tamil newspaper, 150 families by English, 45 Hindi, 125 by Tamil and English, 17 English and Hindi, 5 by Tamil and Hindi, and 3 families buy all 3 newspaper. If each family buy at least one of these newspapers, then find number of families only one newspaper, number of families buy at least 2 newspaper, total number of families. ஓகேவா?
இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிங்கிறது ஈஸியா உங்களுக்கு இதுல வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லாமே தனித்தனியா ஒரு ஒரு நியூஸ் பேப்பருக்கா கதை கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எத்தனை எத்தனை நியூஸ் பேப்பர் எத்தனை எத்தனை பேர் வாங்குறாங்கங்கிற கதையை முதல்ல எழுதிடலாம். தமிழ் எவ்வளவு வாங்குறாங்க? தமிழ் வந்து நான் தமிழ்னு மட்டும் எழுதிக்கிறேன். நீங்க ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க. தமிழ் நியூஸ் பேப்பர் பையர்ஸ் என் ஆஃப் ஏன்னு வச்சுப்போம். இருங்க, ஒன் செகண்ட். என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 275 குடும்பங்கள். அடுத்தது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் பையர்ஸ் வந்து இங்கிலீஷ் என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு ஃபேமிலி? 150 ஃபேமிலி வாங்குறாங்க. அடுத்தது ஹிந்தி நியூஸ் பேப்பர் பையர்ஸ் ஹிந்தி நியூஸ் பேப்பர் பையர்ஸ் என் ஆஃப் சி இஸ் 45 ஃபேமிலி வாங்குறாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து மொத்தம் எவ்வளவு பேர் வாங்குறாங்க? 125 பேர். அப்புறம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து பி அண்ட் சி எவ்வளவு பேர் வாங்குறாங்க? 17 பேர் வாங்குறாங்க. அப்புறம் ஹிந்தி அண்ட் தமிழ் வந்து ஹிந்தி அண்ட் தமிழ் சி இன்டர்செக்ஷன் ஏ எவ்வளவு பேரு? ஆல் த த்ரீனா ஏ பி சி இல்லையா? அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 5 பேர். ஓகே, சோ கேட்டிருக்கிற கொஸ்டின் என்ன? நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர்னு கேட்டிருக்காங்க. நான் இங்க ஒரு வென் டயக்ராம் போடுறேன். அதாவது மொத்தமா வந்து 275 ஃபேமிலி இல்லையா? 275 275ல 275ல என்னென்ன ஃபேமிலிஸ் என்னென்ன வாங்குறாங்க? 125 வந்து தமிழ், 150 இங்கிலீஷ், 45 ஹிந்தி, அகைன் 125 வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இல்லையா? சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர், ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஏ அண்ட் பி வந்து 125 சரியா? இது ஏ வச்சுக்கலாம், இது பி வச்சுக்கலாம், இது சி வச்சுக்கலாம். ஏ இஸ் தமிழ், பி இஸ் இங்கிலீஷ் அண்ட் சி இஸ் ஹிந்தி. போத் வாங்குறவங்க 125. அதுக்கப்புறம் வந்து பி செக்ஷன் சி வந்து 17 பேர் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வாங்குறாங்க. நான் வேணா இங்க தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 5 பேர் 5 பேர் தான் 5 பேர் வந்து ஹிந்தி அண்ட் தமிழ் வாங்குறாங்க. சோ இப்ப இதுல வந்து எல்லாத்தையுமே வாங்குற ஃபேமிலிஸ் எவ்வளோ? ஆல் த ஃபேமிலிஸ் பை 5 கிடையாது 3 and 3 families by all the 3 newspapers-னு சொல்லிட்டாங்க. சோ அப்போ மூணையும் வாங்குறவங்க 3 பேர், மொத்தம் 3 ஃபேமிலி. சோ இந்த 125ல இருந்து இந்த 3 கழிச்சிடுங்க. கழிச்சீங்கன்னா 122. இந்த 17ல இருந்து இந்த 3 கழிச்சிட்டீங்கன்னா 14 பேரு. அப்புறம் இந்த 5ல இருந்தும் இந்த 3 பேரை கழிச்சிட்டீங்கன்னா 2 பேர் இல்லையா? சோ அப்போ அனைத்தையும் வாங்குபவர்கள் எத்தனை பேர்னா 3 பேரு. இப்போ இந்த 125ல 3 பேத்த கழிச்சிட்டீங்க. ஏன்னா இவங்க எல்லா பேப்பரும் வாங்குறாங்க. அப்ப அவங்க வந்து இந்த இந்த 2ல வரமாட்டாங்க. கழிச்சிட்டீங்கன்னா 122 122 ஏல போயிடுவாங்க. பிளஸ் 3 ஃபேமிலி வந்து எல்லா பேப்பர்ஸும் வாங்குறாங்க. அப்புறம் இங்க ஒரு 2. சோ இந்த 122 இந்த 3 இந்த 2 இத 3யும் ஆட் பண்ணி 275ல கழிச்சீங்கன்னா 148 பேர் வந்து ஏ மட்டும் நமக்கு கிடைக்கிறாங்க. அதே மாதிரி இங்க மொத்தம் எத்தனை பேர்? பில வந்து 150 பேர் இல்லையா? 150ல
இந்த 17 ம். ஃபர்ஸ்ட் இந்த 122 வருவாங்க. 150 மைனஸ் ஏன்னா அவங்க பிக்கும் பாதகமானவங்க. 122 கூட்டல் 3 எல்லாத்தையும் வாங்குறவங்க கூட்டல் இந்த 14 இவங்க பிக்கு பாதகமானவங்க. இவங்கள 3 பேரையும் ஆட் பண்ணி 150ல இருந்து கழிச்சீங்க அப்படின்னா 11 பேர் கிடைப்பாங்க. அப்புறம் இங்க எத்தனை பேர் இருக்காங்க? என் ஆஃப் பி, என் ஆஃப் சி வந்து 45. 45 கழித்தல் இங்க இவங்களுக்கு பாதகமானவங்க இந்த 3 பேர். இந்த சிக்கு பாதகமானவங்க வந்து இந்த 3 பேர். சோ வந்து அப்போ இங்க ஒரு 2 இருக்காங்க. இங்க ஒரு 3 இருக்காங்க. இங்க ஒரு 14 இருக்காங்க. அப்ப 14, 3, 17, 2, 19. 45ல 19 போனா 26. சோ இப்ப இந்த வெண்படத்த நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். மொத்தம் வந்து தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க 275 பேர். அந்த 275ல காமனா வந்து எல்லாத்தையும் வாங்குறவங்க 3 பேர். அதனால அந்த 3 பேரை எல்லா இடத்துல இருந்து வெளில தூக்கிடணும். இந்த 275ல தமிழையும், இங்கிலீஷையும் வாங்குறவங்க வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 125 பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த தமிழுக்கும், இங்கிலீஷுக்கும் 2க்கும் பாதகமானவங்க தான் இந்த 125 பேர். அப்ப அந்த 125ல இந்த காமன் 3 மனுஷன கழிச்சிட்டேன் அப்படின்னா 122. அப்புறம் தமிழுக்கு மட்டும் பாதகமானவங்க வந்து எல்லாத்துலயுமே இந்த 3ங்கிறவங்க வந்துருவாங்க. அப்புறம் இங்க ஒருத்தங்க ஒரு 5ல 3 போனா ஒரு 2 இங்க ஒருத்தவங்க உட்கார்ந்திருக்காங்க இல்லையா? ஏன்னா இவங்க இவங்க இந்த ஏக்கு பாதகமானவங்க இந்த 3 பேர். பிக்கு பாதகமானவங்க இந்த 3 பேர். சிக்கு பாதகமானவங்க இந்த 3 பேர். இப்படி எல்லாரையுமே கழிச்சிட்டீங்கன்னா 148, 11, 26. அப்போ நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர் அப்படின்னா ஒரே ஒண்ணு 148, 11, 26. இவங்க தான் வந்து ஒரே ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் தான் வாங்குறவங்க. டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா 185. நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க பாத்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இன்டர்செக்ஷன் போட்டு வச்சிருக்கோம். 2யும் சேர்த்து சேர்த்து வச்சிருக்கோம். 122, 3, 14. 2, 14 இல்லையா? 122, 14, 2 பிளஸ் 3. இந்த 3ம் இங்க வந்துருவாங்க. சேர்த்துனீங்கன்னா 141 பேர். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இது எல்லாத்தையும் கூட்டுங்க. டோட்டல் என்னன்னா 148, 11, 26. ஃபர்ஸ்ட் தனித்தனியா இருக்கிறவங்க. அப்புறம் இங்க உள்ள இருக்கிறவங்க 122, 17ல 3 போனா 14 பிளஸ் 5ல 3 போனா 2 பிளஸ் இங்க சென்டர்ல இருக்கிற 3. இவ்வளோ பேத்தையும் கூட்டினீங்கன்னா 326. சோ இப்போ வென் டயகிராமும் தேவை, ஃபார்முலாவும் தேவை. பட் வென் டயகிராம்ல கிளியரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் அப்படிங்கிறது தான் இங்க வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது 10வது கணக்கு சேம் மாடல். அது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். சோ அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். மீதி 3 நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாம். இதே மாடல் தான். பட் அது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். 2 3 டைம்ஸ் எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. In a survey of 1,000 farmers found that 600 grew paddy, 350 grew rahi, 280 corn and 120 வந்து paddy and ராகி, 100 வந்து ராகி and corn, 80 வந்து paddy and corn. If each farmer grew at least any one of the above three, then find the number of farmers who grew all the three. எல்லாத்தையுமே வந்து விளைவிக்கிறவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1000 விவசாயிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் 600 பேர் நெல்லு, 350 கேழ்வரகு, 280 மக்காச்சோளம், 120 பேர் நெல்லும் கேழ்வரகும், 100 பேர் கேழ்வரகு மக்காச்சோளம், 80 பேர் நெல் மற்றும் மக்காச்சோளம். ஒவ்வொரு விவசாயியும் மேற்கண்டவற்றில் குறைந்தது ஒரு பயிராவது பயிர் செய்தார் எனில் 3 பயிர்களையும் பயிரிட்ட விவசாயிகளின் எண்ணிக்கையை காண்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்தமா 1000 பேத்துக்கிட்ட நடத்தின சர்வே படி இங்க ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. இதே சேம் கான்செப்ட் அங்க ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும் அவ்வளவுதான். 600 பேர் வந்து நெல்லு இல்லையா? அத வந்து பேடி பீன்னு வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ராகி கேழ்வரகு. அதுக்கப்புறம் என்னது? மக்காச்சோளம் கார்ன். ராகி, பேடி.
சோ இவங்கள வந்து ஏ, பி, சின்னு எடுத்துக்கிறோம். சரியா? மொத்தம் வந்து 600 பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? நெல்லு. 600 வந்து பேடி, 120 வந்து பேடி அண்ட் ராகி. 120 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 80 என்ன சொல்லியிருக்காங்க? பேடி அண்ட் கார்ன். ஸோ இங்கேயும் பேடி வராங்க. ஸோ மைனஸ் எக்ஸ். ஓகேவா? அப்போ இங்க வந்து 600 மைனஸ் 200 மைனஸ் எக்ஸ். இங்க எக்ஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணி வந்துருவோம். இது வந்து 120 மைனஸ் எக்ஸ். இது வந்து ஓவரால் தெரியாது. அதனால தான் அதை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அதனால தான் இங்க ஒவ்வொன்லயும் எக்ஸ வந்து கழிக்கிறோம். ஓவரால் 3ஐயும் பயிரிடுபவர்களின் எண்ணிக்கை நமக்கு தெரியாது. அவங்கள தான் இங்க எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்ப 600 மைனஸ் 200 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 400 பிளஸ் எக்ஸ்ன்னு வரும். மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிட்டு சொல்றேன். அடுத்தது பி வந்து என்னது? ராகி 350. 350க்கு சொந்தமானவங்க எல்லாம் யார் யாரு? மைனஸ் ஆஃப் 120 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 100 மைனஸ் எக்ஸ். இந்த 3 பேர் பிக்கு சொந்தமானவங்க. இந்த 3 பேர் ஏக்கு சொந்தமானவங்க. இந்த 3 பேர் சிக்கு சொந்தமானவங்க. இத சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 350 மைனஸ் 220 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 130 பிளஸ் எக்ஸ்ன்னு ஆகும். அடுத்தது கார்ன் இல்லையா? கார்னுக்கு சொந்தமானவங்க 280 கழித்தல் இந்த 3 பேர். 80 minus x plus x plus 100 minus x. So, அப்போ இங்க என்ன? 280 minus 180 plus x is equal to 100 plus x ஆச்சு. So, இது ஒரு 100 plus x, 130 x plus 400 plus x. So, each farmer வந்து one of the above 3 இருக்கணும் இல்லையா? இப்ப a plus b plus c ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சைடு இருக்கிற எக்ஸ் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா? அதை தான் இப்ப பண்ண போறோம். இது வரைக்கும் காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் த த்ரீ அப்படிங்கும்போது a plus b plus c ஆட் பண்ணிட்டீங்கன்னா பிளஸ் 120 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 100 மைனஸ் எக்ஸ். இங்க உள்ள இருக்கிறத தான் எழுதுறேன். பிளஸ் 80 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000. இது கிவன். இதுல ஏவினுடைய மதிப்பு வந்து 400 பிளஸ் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சோம். பியினுடைய மதிப்பு 130 பிளஸ் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சோம். சியினுடைய மதிப்பு 100 பிளஸ் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சோம். பிளஸ் இது அப்படியே ஆஸ் இட் இஸ் உள்ள இருக்கிறது 120 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 100 மைனஸ் எக்ஸ் plus 80 minus x plus x is equal to 1000. இப்போ இதுல நீங்க வந்து 1x 2x 3x 3xக்கு 3x கேன்சல் ஆயிடும். அப்ப வெறும் ஒரே ஒரு x தான் இருக்கும். நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 400 500 600 700 800 880 900 930. ஸோ 930 கூட்டல் x is equal to 1000 அப்படின்னா x is equal minus 930. Therefore, x is equal to 70. So, 70 பேர் வந்து மூன்றையும் பயிரிடுகிறார்கள். அதாவது எப்பவுமே நமக்கு வென் டயகிராம் எடுத்துக்கிட்டு இருக்கிற given data இது 120 minus x, இது 100 minus x, இது 80 minus x. அதாவது நெல், ராகி, மக்காச்சோளம் மூன்றையும் பயிரிடுபவர்களின் எண்ணிக்கையை அவங்க கொடுத்திருக்கிற மாதிரி நம்ம பிளாட் பண்ணிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ நம்ம இப்ப எம்சிக்யூ பார்ட் போயிடலாம். பேலன்ஸ் இருக்கிற சம் நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ எம்சிக்யூ பார்ட் நான் ஷோ பண்றேன். ஆன்சர்ஸ் நீங்க கிளாஸ்ல நோட்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாவே. ஸோ அடுத்த 3 கணக்குமே இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இந்த 10வது கேள்வி. மீதி இருக்கக்கூடிய கேள்விகள் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சேம் மாடல். ஓகேவா? ஸோ அதனால நீங்களே வந்து போட்டுடலாம். இது இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு சூஸ் த பெஸ்டோ இல்ல ஃபில்லப்ஸோ இல்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸோ கிடையாது. இது வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு 1.1 அண்ட் 1.2 எக்ஸசைஸ். இதுல எதெல்லாம் செட்டு எதெல்லாம் செட் இல்ல அப்படிங்கறது நீங்க ஆன்சர் எழுதுங்க. பின்வருவனவற்றில் எவை கணங்கள் ஆகும்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் செட்ஸ்?
ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லிடுறேன். 1 முதல் 100 வரை உள்ள பகா எண்களின் தொகுப்பு கணமா, கணம் இல்லையா? எழுதுங்க. இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு கணம் ஆர் கணம் அல்ல. இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்பு கணம் அல்லது கணம் அல்ல. வளைகோல் பந்தாட்டத்தை நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்பு கணம் அல்லது கணம் அல்ல. ஆங்கிலத்துல the collection of prime numbers up to 100 is set or not a set. Second option, the collection of rich people in India is a set or not a set. The collection of all river in India set or not a set. The collection of good hockey players is a set or not a set. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 4 ஆப்ஷன்ஸ்லயுமே இருக்கக்கூடியது செட்டா இல்லையா, கணமா கணம் இல்லையா அப்படிங்கறத எழுதுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? இரண்டாவது கேள்வியும் இட்ஸ் ரிலேட்டட் டு சேம் எக்ஸசைஸ். இங்க வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸும் இருக்கு, fill in the blanksம் இருக்கு. ஏபிசின்னு 3 செட் கொடுத்திருக்காங்க. ஒரே கேள்விதான். ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா 18 பிலாங்ஸ் டு சி. 18ங்கிறது வந்து சி செட்ல இருக்கா? இருந்தா ட்ரூ அல்லது ஃபால்ஸ் எதுவோ அது சொல்லுங்க. 6 நாட் பிலாங்ஸ் டு ஏ. ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரி அல்லது தவறு. நாட் பிலாங்ஸ்னா அந்த செட்ல வந்து 6 இருக்கா இல்லையா? 14 நாட் பிலாங்ஸ் டு சி. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 10 not belongs to B. 5 not belongs to B. 0 belongs to B. 5 belongs to B. கணத்தில் இருக்கா இல்லையாங்கிறது சொல்லுங்க. அதே மாதிரி fill in the blanks. இது எந்தெந்த செட், அதாவது மேல கொடுத்திருக்கிற செட்ல எந்த செட்ல 3 இருக்கு? 3 belongs to which set? 14 belongs to which set? ஏவா பியா சியா? 18 dash B, அதாவது 18 வந்து belongs to ஆ not belongs to ஆ? அதாவது B இருக்கா இல்லையாங்கிறத அங்க எழுதணும். அதே மாதிரி 4 dash B அப்படின்னா நான்கானது B ல இருக்கா இல்லையா, belongs to ஆ not belongs to ஆ அப்படிங்கிறது எழுதணும். அடுத்தது question number 3. கணம் A is equal to XYZ எனில் ஏவின் வெற்று கணம் இல்லாத உட்கணங்களின் எண்ணிக்கை dash. If A is equal to XYZ, then the number of non-empty subset of A is dash. Option A 8, 5, 6, 7. 8, 5, 6, 7. அடுத்தது question number 4. A union B is equal to A intersection B எனில் A not equal to B, A equal to B, A subset B, B subset A. B difference A என்பது B எனில் A intersection B என்பது dash. B, if B difference A is B, then A intersection B is dash. A, B union set, null set. Question number 6. N of 10 மற்றும் N of B is equal to 15 எனில் கணம் A intersection B இல் உள்ள குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச எண்ணிக்கை dash. N of A is equal to 10, N of B is equal to 15, then the minimum and maximum number of elements in A intersection B is dash. 10, 15, 15, 10, 10, 0, 0, 10. Question number 7. A is equal to null set மற்றும் B is equal to P of A எனில் A intersection B ஆனது let A is equal to null set and B is equal to P of A, then A intersection B is dash. ஆப்ஷன்ஸ் பாருங்க. null set தான் வெவ்வேறு டிஃபரண்ட்
மாடல்ல கொடுத்திருக்கு. ஸோ எது கரெக்டான ஆன்சர்னு பாருங்க. எட்டாவது கேள்வி. ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் 30 விளையாடுபவர்கள், 20 பேர் சதுரங்கம் விளையாடுபவர்கள் எனில் 2 விளையாட்டையும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை டேஷ். In a class of 50 boys, 35 boys play carom and 20 boys play chess, then the number of boys play both games is dash. 5, 30, 15, 10. கீழ்காண்பனவற்றில் எது சரி? Which of the following is correct? A difference B is equal to A intersection B. A difference B is equal to B difference A. A union B complement is equal to A complement union B complement. A intersection B complement is equal to A complement union B complement. 4 options are given. Which one is correct? Question number 10. ஒரு நகரில் 40% மக்கள் ஒரு வகை பழத்தை மட்டும், 35% மக்கள் 2 வகை பழங்களை மட்டும், 20% மக்கள் 3 வகை பழங்களையும் விரும்புகிறார்கள் எனில், மேற்கண்ட 3 வகை பழங்களையும் விரும்பாதவர்களின் சதவீதம் என்ன? In a city, 40% people like only one fruit, 35% people like only two fruits, 20% people like all the three fruits. How many percentage of people do not like any one of the above three fruits? 5, 8, 10, 15. முதல் ஆப்ஷன் 1, இரண்டாவது ஆப்ஷன் முதல் ஆப்ஷன் 5, இரண்டாவது ஆப்ஷன் 8, மூன்றாவது ஆப்ஷன் 10, நான்காவது ஆப்ஷன் 15. ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கு. ஸோ 10 கேள்விகளுமே 6 எக்ஸசைஸ்ல இருந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச்ல தான் எடுத்திருக்கு. ஸோ எல்லா எக்ஸசைஸுமே இது கவர் ஆயிருக்கும். லாஸ்டா ஒரு பார்ட் ஆஃப் எம்சிக்யூ 1.4 எக்ஸசைஸ் வரைக்கும் மட்டும் இது வந்து எல்லாமே இந்த ஃபுல் லெசன் கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா லாஸ்ட் எம்சிக்யூல உங்களுக்கு நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் இருந்தது, ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருந்திருக்காது. இந்த எம்சிக்யூ உங்களுக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ எல்லா எக்ஸசைஸையும் டச் பண்ணியிருக்கு. ஆன்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஹோப்ஃபுல்லி கரெக்டா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாப்டரும் இந்த கிளாஸோட முடியுது. அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம செகண்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 2 சம்ஸ் ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணிட்டு வாங்க. தெரியலன்னா அடுத்த கிளாஸ்ல வந்து பண்ணீங்க, என்ன தெரியல அப்படிங்கிறத கேளுங்க. அட் த சேம் டைம் நம்ம ரிவிஷன் டைம்ல நம்ம ஹோம்ஒர்க்கா கொடுத்த சம்ஸ் எல்லாமே திருப்பி ரிப்பீட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்ணி காட்ட சொல்லி கேட்கலாம். இல்ல நான் இது ஒர்க் அவுட் பண்ணேன், இது இந்த பார்ட் டவுட்னு கேட்கலாம். இல்லைனாலும் நம்ம ரிவிஷன் டைம்ல கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ்ல ஹோம்ஒர்க்கா கொடுத்த சம்ஸ் எல்லாம் ப்ரையாரிட்டி பேசிஸ்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.